கண்ணே பாப்பான்னு சொல்லிட்டு ஒரு படம். 4 காட்சியை கண்ணதாசன் வந்து வரிசைப்படுத்துவார். அந்த 4 காட்சியும் துண்டு துண்டு காட்சிகள். ஆனால் அந்த துண்டு காட்சிக்குள்ள ஒரு காதலை எப்படி அவர் சொல்றாருங்கிறதா ரொம்ப முக்கியமானது. அந்த படம் வந்து கண்ணே பாப்பா ஒரு 4 காட்சி. அந்த 4 காட்சியில் இறுதியில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி அவர் முடிச்சிருவார். அந்த 4 காட்சியும் என்னங்கிறத நீங்கள் இப்போ போய் இன்னைக்கு போன உடனே அதான் பார்ப்பீங்க. அந்த பாட்டு வந்து தென்றலில் ஆடை பின்ன, தென்றலில் ஆடை பின்ன, தேனருவி மேனி மின்ன, அன்று நான் குற்றாலத்தில் குளித்திருந்தேன், அன்று நான் குற்றாலத்தில் ஆசையாய் குளித்திருந்தேன், அங்கங்கள் நினைத்திருந்தேன், பாராத வெளியிரென்று பார்ப்பது போல் அறிந்தேன், அந்த கண்ணை பார்த்த உடனே நாணத்தில் தலை குனிந்தேன் அப்படின்னு வருவார். இந்த நாணத்தில் தலை குனிந்தேன், நாணத்தில் தலை குனிந்தேன் ஒரு 3 காட்சி எழுதுவார். அப்புறம் கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டு இருந்தேன், திடீர்னு திரும்பி பார்த்தா 2 கண்ணு பார்த்துச்சு, நேரத்தை மறந்துட்டேன், நாணத்தில் தலை குனிஞ்சேன் அப்படின்னு அடுத்தது எழுதுவார். அப்புறம் ஒரு வளையல் கடைக்கு போனேன், வளையல் வாங்கினேன், திடீர்னு வந்து யாரோ ஒரு கை எனக்கு போட்டு விடுற மாதிரி தெரிஞ்சது, என்னன்னு பார்த்தேன், அச்சத்தில் தலை குனிந்தேன் அப்படின்னு வந்துடும். இதெல்லாம் வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வந்துட்டு இறுதியில் ஒன்று சொல்லுவார். குற்றாலத்தில் குளிக்கிற இடத்துலேருந்து பாட்டு ஆரம்பிக்குது. நைட்டு கொண்டு வந்துடுவார் படத்தை. அந்த பாட்டுடைய சுச்சுவேஷனை வந்து ஒரு நல்ல திரைப்பட பாடலுங்கிறது அந்த பாட்டுக்குள் ஒரு சின்ன திரைக்கதை இருக்கு. அந்த திரைக்கதையை நீங்கள் உணர்ந்து கொண்டால் எல்லா பாடலையும் நீங்கள் ரசிக்க முடியும். நீங்கள் இப்போ ரொம்ப சுமாரான பாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பாட்டையுமே நான் சொல்லக்கூடிய இந்த திரைக்கதை அமைப்போடு உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாசிங்கன்னா கேட்டிங்கன்னா அது ஒரு புதுசாக தெரியும். இப்படி சொல்லிட்டே வராரா, குற்றாலத்தில் குளித்தாங்க, அதுக்கப்புறம் வளையல் வாங்க போனாங்க, அப்புறம் கோயிலுக்கு போனாங்க, கோயிலில் பூ வாங்கிட்டு கை நிறைய பூ எடுத்துகிட்டு வருவாங்க, காற்றுல அந்த பூ பறக்கும், அந்த பூ போய் ஒருத்தர் காலில் விழுவும், அந்த காலில் விழுந்தோன்னே அந்த காலில் பார்த்து தலை நிமிர்ந்தேன், கண்ணை பார்த்து தலை குனிந்தேன் அப்படின்னு எழுதுவார். இதெல்லாமே ஓகே, இதெல்லாம் கண்ணதாசன் இயல்பாக எழுதுறதான்னு வச்சுக்கோங்களேன். இறுதியில் ஒன்று எழுதுவார், மேகம் மறைத்த நிலா. அந்த வரி பாருங்க, நல்ல நவீன கவிதை மாதிரி இருக்கும் அது. மேகம் மறைத்த நிலா, விளக்கொளி ஏதுமில்லை, மோதும் சிறு ஒளியில் முகத்தில் முகம் இணைத்தேன். எப்படி சொல்றாரு? மேகம் மறைத்த நிலா, விளக்கொளி ஏதுமில்லை, மோதும் சிறு ஒளியில் முகத்தில் முகம் இணைத்தேன், தேகம் மறந்து விட்டேன், தெய்வத்தில் நான் இணைந்தேன் அப்படின்னு முடிப்பார். தேகம் நான் மறந்தேன், தெய்வத்தில் நான் இணைந்தேன். தெய்வத்தில் நான் இணைந்தேன்ங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தால் வாசிக்கக்கூடிய, நுட்பங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய, உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய அத்தனைக்குள்ளேயும் அனைவருக்குள்ளேயும் அந்த தெய்வம் இருக்கிறது. அந்த தெய்வத்தை கண்டடைவதற்கு அறிவு துணை செய்யும், புத்தகங்கள் துணை செய்யும்.